அதுவங்க வயசானவங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு 200 ரூபா ஒரு உதவித்தொகையாக கொடுக்கணும். சரிங்களா? அதனால் இதை ஜெபத்தோடு தான் ஒரு மாதம் வந்து நீங்கள் வாங்கணும். சாப்பிட்ட உடனே நீங்கள் எழுந்து போயிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதம் ஜெபம் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க கொடுக்குறது. சரியா? அதனால் இப்போ ஜெபத்தோடு நீங்கள் வாங்கணும். சரியா? நீங்கள் வச்சுங்க. ஐயா இருந்தாங்க வச்சுங்க. அந்த பக்கம் பாருங்க. இது வச்சுங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு மாதமும் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும். இப்போ எல்லாம் கண்ண முடியுங்க. ஆமாம், ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே, சபையின் சார்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிற இந்த ஆண்டவரே காணிக்கையிலிருந்து அவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இந்த காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆண்டவரே முதியவர்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஆண்டவரே கத்தா அவர்களுக்கு உதவி செய்வதும் அது போதாதென்று ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு இந்த 200 ரூபாய் கொடுக்குறோம். அவர்களுக்கு நீங்கள் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இவர்களுக்கு நல்ல நீண்ட ஆயுளை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சபையில் வேரூன்றி இருக்கணும். ஆண்டவர் முதியவர்கள் எங்களுக்கு மிக முக்கியம் அப்பா. ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்துங்க. இந்த ஊழியம் தொடர்ந்து பெருகட்டும். இன்னும் அநேகருக்கு நாங்கள் கொடுக்க எங்கள் கரத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் சபை மக்களுடைய கரத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சரி.